வணக்கம் நண்பர்களே. இந்த யாழி தமிழன் பயணத்தில் இன்று நம்மை வழிநடத்தப் போகும் கதை நம் கிராமத்து பூமியின் ஆற்றலையும் பரம்பரையின் பெருமையையும் பிரதிபலிக்கும் மகாதெய்வமான மாரியம்மனை பற்றியது. அவளின் கதை வெறுமனே தொன்மை அல்ல, அதில் மழையை வரவழைக்கும் பிரார்த்தனைகளும் துன்பங்களை வெல்லும் சாமர்த்தியமும் நிறைந்திருக்கின்றன. நம் வாழ்வின் அடியெழுத்துக்களை மாற வைக்கும் சக்தி தெய்வத்தின் கதையில் இன்று நாம் மூழ்கிக் கொள்ளப் போகிறோம். மெய்சிலிருக்கும் இந்த பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க தொடங்குவோம். மாரியம்மன் என்பவர் ஒரு தமிழ்நாட்டு நாட்டுப்புற பெண் தெய்வமாவார். இவர் தென்னிந்தியாவில், குறிப்பாக கிராமப்புறங்களில் பரவலாக வழிபடப்படுபவர். கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சியடைய வேண்டும் என்று நினைத்து மழை தர வேண்டினர். இந்த தெய்வம் மாரி, மழையம்மன் என்று அழைக்கப்பட்டது. இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தலவிருட்சமாக கொண்ட சக்தியின் மற்றொரு நிலை என்றும் சொல்கிறார்கள். இதனால் இந்த மாரியம்மனுக்கு தலவிருட்சமாக வேம்பு மரமே இருக்கிறது. இந்த மாரியம்மன் இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். மாரியம்மன் குறித்த கதையில் தொன்மக் கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்துள்ளன. ரைவதராஜன் என்ற மன்னனின் மகள் ரேணுகாம்பாள். அவளுக்கும் ஜமதக்கினி முனிவருக்கும் மணமாகிறது. இந்த இணையருக்கு பரசுராமன் என்ற மகன் பிறக்கிறான். ரேணுகா தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாள். அவள் வெறுங்கையோடு பத்மசரஸ் என்ற சுனைக்குப் போய் தனது சக்தியால் தண்ணீரையே ஒரு குடமாகச் செய்து அதில் தனது கணவரின் சடங்குகளுக்கு வேண்டிய நீரை கொண்டு வருவாள். ஒரு நாள் அவள் அச்சுனைக்கு வழக்கப்படி தண்ணீரை கொண்டுவரச் சென்ற பொழுது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள். இதனால் அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள். இதனால் முன்போல் நீரை கொண்டு குடம் செய்ய அவளால் முடியாமல் போகிறது. இதை அறிந்த ஜமதக்கினி கோபமூண்டு மகன் பரசுராமனை அழைத்து அவனது தாயின் தலையை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறார். பரசுராமரும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். இதனால் திருப்தியடைந்த ஜமதக்கியும் பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா என கேட்கிறார். அவர் தன் தாயார் உயிர் பெற வேண்டும் என கேட்கிறார். ஜமதக்கியும் அவளை உயிர்ப்பிக்க தனது அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார். பரசுராமர்தான் தனது தாயாரை கொல்லப்போன பொழுது அதை தடுத்த ஒரு பணிப்பெண் தலை துண்டித்துக் கொன்று தன் தாயாரையும் தலை துண்டித்துக் கொன்றிருந்தார். தந்தை அளித்த வரத்தினால் மகிழ்ந்த பரசுராமரர் அங்கு கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்தபோது தவறாக தனது தாயாரின் தலையை பணிப்பெண்ணின் உடலுடனும் பணிப்பெண்ணின் தலையை தனது தாயாரின் உடலுடனும் சேர்த்துவிட்டார். உயிர் பெற்ற 2 பெண்களுள் யாரை தனது தாயாராக கருதுவதென தெரியாது. தயங்கிய பரசுராமரை பார்த்து, ஜமதக்கியும் மனித உடலிலேயே முக்கியமானது தலையேயாகையால் எந்த பெண்ணின் உடலில் தனது மனைவியின் தலை இருந்ததோ அவளையே அவன் தனது தாயாராக கொள்ள வேண்டு மெனக் கூறினார். மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு மாரியம்மன் தோன்றி இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பாலித்து வருகிறாள். இந்த சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சிகரமான கதையின் மூலம் நம் வாழ்வில் தெய்வங்களின் முக்கியத்துவத்தையும் தந்தை மகன் உறவின் நுட்பங்களையும் உணர்ந்திருக்கிறோம். மாரியம்மனின் தியாகமும் சக்தியும் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக நிற்கின்றன. இதைப்போல மேலும் பல நம்முடைய தொன்மங்களின் மறைந்த கதைகளுக்காக யாழி தமிழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் மனம் தொட்டு நிற்கும் கருத்துக்களை பகிரவும். அடுத்த முறை மேலும் ஆழமான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.